தோழர்களே, நான் உங்களை நம்பி நடக்கிறேன், நீங்கள் என்னை நம்பி திரண்டு வருகிறீர்கள். நாம் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கம் பலரின் கண்களை உறுத்துகிறது. இந்த இயக்கத்தின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத பலர் என்பதை விட சிலர் எப்படியாவது இதை சிதறடித்து விட முடியாதா என்று தொடர் தனிநபர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். எந்த பொறுப்பிலும் எந்த பயனும் அடையாத, என்னை நெருங்கி பார்க்கவும் முடியாத என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அப்படிப்பட்ட அவதூறுகளுக்கெல்லாம் உடனுக்குடன் பதிலடி கொடுத்து இந்த இயக்கத்தை பாதுகாத்து வருவதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். சாதாரண ஆட்கள் எவ்வளவு அருமையா எழுதுகிறார்கள் தெரியுமா, எவ்வளவு அருமையா வாதிடுகிறார்கள். எனக்கு அதில் பெருமை. இன்றைக்கு கருத்தியல் சார்ந்து ஒரு இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்பதை உரத்து சொல்ல முடியும். எல்லா கட்சியிலிருந்து, ஒவ்வொரு கட்சியிலிருந்து 10 பேர் வாங்க, இந்த தலைப்புல வாதிடுவோம் என்று சொன்னால் அந்த வாதத்தில் சிறுத்தைகள் வெற்றி பெறுவார்கள். ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் 100 பேர் வாருங்கள், இன்றைய நடப்பு அரசியல் குறித்து ஒரு கட்டுரை எழுதுவோம் என்று சொன்னால் அதில் மிகச்சிறந்த கட்டுரைகளை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒரு கருத்தியல் சார்ந்த பேர் இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோரிக்கையை வென்றெடுத்திருக்கிறது, கனவை நனவாக்கி இருக்கிறது என்பதை இன்றைக்கு பலரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை.